அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். இறைசித்து மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன். என்னுடைய குருவோட குரு 3000 ஒளி தேகி இருக்கிறார். அவர் என் குருநாதருக்கு சகல வித்தையும் கற்றுக் கொடுத்து அவரிடம் அன்பாக நான் கற்று இறைசித்து மையம் குருசின்மை இறைசித்து மையம் என்ற பெயரை வைத்து 2005 முதல் பயிற்சிகள் கற்றுத்தரப்பட்டு வந்து இருக்கிறது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, விதியை மதியவனால் உறுதியாக மாற்றம் செய்ய வைக்க முடியும். விதியை மதியவனால் உறுதியாக மாற்றம் செய்ய வைக்க முடியும். கவனிங்க, நீங்கள் பிறக்கும் பொழுது ஜாதகம் எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஜாதகத்தில் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதிப்பாங்க, ஜனனி சர்வ சௌபாக்கியானாம் வர்தினி குல சம்பரதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்ததே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது என்ன தெரியுங்களா? நாம் சென்ற ஜென்மத்தில் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இறந்து விட்டோமோ அந்த ஆசைக்காக ஒரு நாடு, ஒரு மாநிலம், ஒரு ஊர், ஒரு குலத்தில் பிறந்து அந்த ஆசையை அனுபவித்துவிட்டு எல்லாம் இல்லை இறைவிடம் இரண்டர கலப்பமாக என்று பொருளாகும். அப்போ சென்ற ஜென்மத்தில் செய்த முன்வினை பயன் இந்த ஜென்ம 13 பதிஞ்சிட்டு இருக்குது. அது அடுத்த ஜென்மத்தை தொடரும். அந்த ஜென்மம் செய்யக்கூடிய முன்வினை கர்மமாக தான் பிரார்த்தம் சஞ்சீதம் ஆகாய கர்மாக நடந்து கொண்டிருக்கிறது. முன்வினை பயன் ஆச்சுங்களா, பாவம் புண்ணியம் ஆச்சுங்களா. அதில் புண்ணியம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். நமக்கு தீய வரும் பொழுது, அந்த பாவம் வரும் பொழுது நம்மளால் சமாளிக்க முடியவில்லை. இப்போ நம்ம செய்யலை இந்த ஜென்மத்தில், ஆனால் முன்வினை இருக்குதா இல்லையா, அதெல்லாம் மாற்றி மனிதர்கள் சகல வாழ முடியுமா? முடியும். விதியை மதியவனால் ஞான குருவர்களால் உறுதியாக மாற்றம் செய்ய வைக்க முடியும். கவனிங்க, சீதாதேவி ஜாதகப்படி, சீதாதேவியுடைய ஜாதகப்படி ஜெயதரனால் இச்சிக்கப்படுவான், ராவணனால் கவலைப்படுவான் என்ற ஜாதகம். விஸ்வாமித்திரர் அதுக்கு தான் சொல்கிறாரு. வசிஷ்டர் வந்து சொல்கிறார் விஸ்வாமித்திரர்கிட்ட, அதாவது விஸ்வாமித்திரர், நான் ராமரை சீதையை ராமன் கல்யாணம் பண்ணி கேட்குறார். உன்னால் முடியாது, ஏன் முடியாதுங்கிறார். சீதாதேவியின் ஜாதகப்படி ஜெயேந்திரனால் இச்சிக்கப்படுவான், ராவணன் கவலைப்படான் இருக்கு அப்படிங்கிறார். நான் தனுசை ஒடிக்க செய்து ராமனுக்கு சீதாதேவி மனைவி வைக்கிறாரு. 1000 வருஷம் விஸ்வாமித்திரர் நடத்தி வச்சார் ஆச்சுங்களா. அடுத்தது, ராவணன் போருக்கு செல்லும் பொழுது துர்க்கை ஒரு கவசம் கொடுப்பாங்க. கவசம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கவசம் கொடுக்குறாங்க. அந்த கவசம் இருக்கும் வரையில் ராவணனை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் ராமனுக்கு உபதேசம் செய்து ராமர் துர்க்கை வேண்டினால அந்த கவசம் விலகுச்சு. இல்லைன்னா ராவணனை வெல்ல முடியாது ஆச்சுங்களா. அப்போ அந்த கவசம் இருக்கணும், ராவணனை வெல்ல முடியாது. அது தெரிஞ்சு அவர் துர்க்கையை பிரே பண்ணுறாரு. அந்த கவசம் மறைந்து விட்டது, ராவணனை அழித்தார். அதுக்கு அடுத்தது, ராவணனை யாரால் வெல்ல முடியாது அப்படிங்கிறது ஐதீகம். இருந்தாலும் அகத்தியர் போர்க்களத்தில் சென்று ஆதித்ய இருதயத்தையும் ஆதி பிரணவத்தையும் அவருக்கு உபதேசம் செய்தார். அதனால தான் அந்த ராமர் மேல் பட்ட அம்புகள் அவனுக்கு எந்த அழிவும் கொடுக்காமல் இருந்தது. லட்சம் பேர் அம்புகளும் எந்த பிரச்சனை இந்திரஜித்து அம்பும் எந்த இறக்காமல் திரும்பி சென்று விட்டது சரிங்களா. அதே மாதிரி ராவணன் அவருடைய குரு சுக்கராச்சாரியார் ராவணனுக்காக ஒரு பஞ்சபத்தை உருவாக்குறார். எப்படின்னா, இப்போ இந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கரண்ட் கம்பி இருக்கும். அதுபோல் சுக்கராச்சாரியார் ராவணன் பராகத்தை தெரிஞ்சு ஒரு பஞ்சபத்தத்தை உருவாக்குறார். எதிரி சைடு பலம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பஞ்சபத்தை உருவாக்குங்கிறார். போருக்கு ராவணன் வரவே இல்லை. ஆனால் ராமனோட அம்பெல்லாம் பஸ்பம் ஆயிடுது. இதை தெரிந்து கொண்டு அந்த பஞ்சபத்திரம் 550க்கு தன் சக்தி இழந்துவிடும். சொல்லாரு, சாட்சாத் நாரண பெருமாளை பொழுதுக்கு வந்தாலும் இந்த பஞ்சபத்திரத்தை மீறி உள்ளே வர முடியாதுன்னு சொல்ல சுக்கராச்சாரியர் டீப்பாக சொல்லியிருக்காரு, போல்டாக சொல்லியிருக்காரு. ராமன் விட்டு அம்பு அப்படி பஸ்வம் ஆயிடுது.
ஆஞ்சநேயர் புராணம் மயங்கி கீழே விழுந்தார். யாரும் உள்ளே போக முடியல. அதை தெரிந்து கொண்டு 3 நாள் தெரிந்து கொண்ட ராமர் 5:50க்கு பஞ்சபத்திரம் தன் சக்தியை இழந்துவிடும். 6 மணி தன் சக்தியை பல்வி பெற்றோம். அந்த 2 நிமிஷத்தில் பஞ்சபத்திரத்தை அழித்தாதான் கோட்டைக்கு உள்ளே போக முடியும் என்று தெரிந்து கொண்டு விபீஷன் தெரிந்து கொண்டு அந்த பஞ்சபத்திரத்தை அழித்தார். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை விதிக்கப்பட்ட விதியை மாற்றக்கூடிய வழி இருக்கு என்று அடிக்கடி மகாபாரத கிருஷ்ணன் அடிக்கடி சொல்வார். விதிக்கப்பட்ட விதியை மாற்றக்கூடிய வழி ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கா. அது எப்படின்னு சொல்லல, ஞானகுருக்கு தெரியும் ஆச்சுங்களா. அடுத்தது ராமனுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் வலுவாக இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு எந்தெந்த கிரகம் வலு இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல கிரகத்தை மாற்றி போடுறாரு. ராமர் அப்படியே சோர்ந்து போயிடுறாரு. இதை தெரிந்து கொண்ட ஆஞ்சநேய பெருமான் அந்த நவகிரகம் விடுவிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் ஒரு விஷயம் செஞ்சாச்சு, அதை மாற்றக்கூடிய வழி முடியுமா என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தில் இறக்க வேண்டும் என்று விதி. அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ண பரமாத்மா அவர் வனவாசம் போகும்பொழுது ஸ்ரீ ஜெயதுர்க்கை வேண்டிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. வனவாசம் தப்பிச்சார். அதே மாதிரி சூரியன் சந்த நேர்கோடு சேர்ந்துட்டு அமாவாசை, செவ்வாய்க்கிழமை அமாவாசை அன்னைக்கு டேட்டு பிடிச்சி கொடுத்துடலாம். டேட்டு பிடிச்சி கொடுத்துட்றாரு. என்ன பண்ண சகாயம் பிடிச்சி கொடுத்துட்றாரு. முதல் நாள் போய் அவர் தர்ப்பணம் கொடுக்குறாரு. அப்போ சூரிய சந்திரனை சந்திக்கிறாங்க. உங்களை சந்தித்து ஆசிரமம் நான் பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஆசிரமம் நல்லதுன்னு போயிடுறாரு. அப்போ ஜாதகப்படி நாளைக்கு தான் அமாவாசை, சூரியனும் சந்திரனும் நாளைக்கு சந்தித்த அமாவாசை, இன்றைக்கி சந்திக்க வச்சுட்டேன், இன்றைக்கி போர் பலன் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ துரியோதனன் என்ன சொல்கிறான், என்னடா நாளைக்கு தானே அமாவாசை, நாளைக்கு தானே பண்ணணும், இவங்க முதல் நாள் இவங்க போர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஜாதக வல்லுநர் எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. இல்லை சார் செவ்வாய்க்கிழமை அமாவாசைங்கிறாரு, இன்றைக்கே ஒரு தர்மர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன்கிட்ட போய், சகாதேவா எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை டேட்டு கொடுத்து திங்கக்கிழமை டேட்டு வந்து நீங்கள் எப்படி போடு பள்ளி செஞ்சீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் டேட்டு குடிச்சு கொடுக்கவில்லை, கிருஷ்ணமாப்பா டேட் குடிச்சு கொடுக்குறாரு. கிருஷ்ணா நீ எதை வச்சு டேட் குடிச்சு கொடுக்குறாரு, என்னை நம்பி வந்ததால் நான் டேட்டு குடிச்சு கொடுத்தேங்கிறாரு. அப்போ அந்த அமாவாசையே மாற்றிட்டார். அப்போ மாற்ற முடியும் என்ற ஒரு சூட்சமும், அதுதான் ஞான குரு ஆச்சுங்களா. அடுத்தது பீஷ்மரை யாரால் வெல்ல முடியாது என்று விதி. சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுன் மூலமே வதம் செய்ய வைத்தார். அடுத்தது மகாபாரத போரில் உபதேசம் முடிச்சிருச்சு. உபதேசம் முடிச்சதுக்கப்புறம் தர்மரை கிருஷ்ணர் கூப்பிட்டு, தர்மா நீ போல் வெல்ல விடும் என்றால் ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆவாகனம் செய், அழைச்சி நீ அருளை பெறுகிறாரு. அவர் அழைக்கிறார், தர்மர் அழைக்கிறாரு. ஜெயதுர்க்கை வராங்க. தர்மம் முன்பக்கம் வெற்றி பெறுவாய் என்று உபதேசம் செய்கிறார். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு விதிக்கப்பட்ட மாற்ற வழி இருக்குது. அது ஞானகுரு மட்டும்தான் தெரியுங்க. அதுபோல் போர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போர் ஸ்டார்ட் முன்னாடி கிருஷ்ணரை தேடி அர்ஜுனன் போகிறாரு. அப்போ சொல்கிறாரு, அர்ஜுனா இது உனக்கு வாழ்க்கை போராட்டம், போரிடு, ஜெயிப்பர் பண்ண வழியை நான் சொல்லித்தரேங்கிறாரு. அதே மாதிரி ஜெயத்துத்தனை எப்படி வதம் செய்வது, கர்ணனை எப்படி வதம் செய்யலாம், துரோணத்தை எப்படி வதம் செய்யலாம் என்று. அதே மாதிரி ஜெயத்ரதன் ஜராசந்தனை பிச்சு போடுறான். பீமன் ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும் மல்யுத்தம் நடக்குது. பிச்சு போட ஒட்டிக்குது. தர்ப்பை பிச்சு மாற்றி போடுறாங்க. இப்படி அடிக்கடி மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்ல வார்த்தை, விதிக்கப்பட்ட விதியை மாற்றக்கூடிய வழி இருக்குன்னு சொல்வார். அதுபோல் ஒவ்வொரு மனிதர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா மனிதர்களும் 7 வகையில் பாதிக்கப்படுகிறார்கள். ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு முறையாக செயல் பாதிக்கப்படுகிறார்கள், கர்ம வினையால் பாதிக்கப்படுகிறார்கள், தீய சக்தியால் பாதிக்கப்படுகிறார்கள், வாஸ்து ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள், உடல் நோயால் பாதிக்கப்படுகிறார்கள், ஜாதக ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். அவங்க தாய் வழி தந்தை வழி, மனிதனுடைய தாய் வழி தந்தை வழியில் அகால இறந்த ஆத்மாக்களை முறையாக சாந்திகள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த 7 பாதிப்பை
நீங்கள் 48 நாட்கள் எப்படி செய்தீர்கள் என்பதை என்று கற்றுக் கொடுத்து இனிமேல் வராமல் தடுக்கிறது எப்படி என்றும் தினசரி நித்திய பூஜையும் பணத்தங்கரசி மகாலட்சுமி வழிபாடும் இறைவன் அடையக்கூடிய ஆதி பிரவாசி வித்தையும் 10 பயிற்சியும் கற்றுத்தருகிறது. ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாக்கியம் பெற்று இனி பிறவாளனை அடைய வேண்டும் என்றால் ஆதி பிரணவ வாசிய வித்தையும் தெய்வ வழிபாடையும் கடைபிடியுங்கள். உறுதியாக விதிக்கப்பட்ட விதியை மதியவனால் ஞான குருவால் உறுதியாக மாற்றம் செய்ய வைக்க முடியும். அதில் கலியுகத்தில் இறைவனும் ஞான குருவும் ஒன்று. ஞான குரு என்பவர் சொல்லிக் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார், எதுவும் கண்டுக்க மாட்டார். ஆச்சுங்களா? அதாவது அவர் தான் ஞானகுரு. என் குரு ஞானகுரு. எங்களுடைய குரு இறைசக்தி மையம் ஞான குருகுல கல்வி மையமாகும். மேலும் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் 790 463 80 79. சகல சௌபாக்கியம் பெறுக.